ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாலிடிக் சம்மந்தப்பட்டு தான் கண்டென்ட் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், பல கேள்விகளுக்கு பதில் இருக்கும். இந்த 2026 எலெக்ஷன் ஒரு கடும் போட்டியான எலெக்ஷன் தான் கண்டிப்பாக சொல்லியாகணும். ஒரு புதிய கட்சியாக தாவேகா விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே ஒரு களத்தில் ஒருத்தர் போராடிட்டும் இருக்கார். அப்புறம் 2 கட்சி திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்குது. இதில் 2 பேர் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு போட்டி இருந்தாலும் தாவேகா ஜெயிக்கும் அப்படின்ற மாரி ஒரு போட்டி இருக்குது. சரி, இப்போ என்ன கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாரி எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோட இருக்காங்க. ஏன்னா எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பே இன்னும் வெளியாகவே இல்லை. கூடிய சீக்கிரம் வெளியே ஆகிட்டும் இருந்தாலும் அதுக்கு மேலே யாருக்கும் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த மீடியா எல்லாமே கரெக்டான கருத்து கணிப்பு போடுவாங்கன்றது ஒரு டவுட்டு தான். சரி, நான் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சோஷியல் மீடியாவோட கருத்துக்களெல்லாம் வச்சு தான் சொல்ல போகிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்துமே சில இதில் இருக்கலாம். இந்த 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு யாருமே தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. ஏன்னா கட்சி கூட்டணிகளில் பலவிதமான வாக்கு வித்தியாசத்து காரணமாக 3 கட்சிகள் முக்கியமான கட்சிகளாக இருக்க போகுது இந்த எலெக்ஷனில். தாவிகா மற்றும் டிஎம்கே, ஏடிஎம்கே 3 கட்சிகளும் முக்கியத்துவமான கட்சிகளாக தான் இருக்க போகுது. கடும் போட்டியாக தான் இருக்கும். இப்போ இதில் அதிகமான தொகுதியை யார் கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாரி கேட்டிங்கன்னா தாவேக்காவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எத்தனை அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்ல வேணாம். அதை மே நாளாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தாவேக்கா முதலிடத்துலையும், டிஎம்கே செகண்ட் இடத்துலையும், ஏடிஎம்கே தேர்ட் இடத்துலையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இதில் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா அதில் ஏடிஎம்கேல பிஜேபி இருக்குது. அதனால் டிவிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி அது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தெரியல. அப்படி டிவிக்கே ஏடிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி வச்சாக்கா எடப்பாடி அவர்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாருமே கொடுக்கலான்னு என்ன ஆகும் அப்படின்ற மாரி பார்க்கலாம். அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோவா கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி கூட்டணி ஆட்சி அமைச்சிருவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி ஆகலைன்னா என்ன ஆகும்னா கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க ஒரு 6 மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறமா எலெக்ஷன் வைப்பாங்க. திரும்பியும் தேர்தல் வச்சு மக்களை ஓட்டு போட சொல்லி திரும்பியும் ஒரு எண்ணிக்கை வைப்பாங்க. அதனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக போய்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாரி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.